விஜய்னா பேசாமல் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் எல்லாம் ஜனமும் வந்து 2500 தானே சார் எதிர்பார்த்தோம். அதை நம்பி தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்குறாங்க. இவர் 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி சார் அது? அதை நாங்கள் இதை என்னான்னு எடுத்துக்கிறது இந்த ஆட்சியை? எல்லாமே வந்து வறுமை கோட்டில் இருக்கிறவங்க தான் மக்களுங்க. இப்போ அதிகமாக கொடுக்குறத தான் பார்த்து இருப்பாங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் எப்படி சார் ஏற்றுப்பாங்க ஜனங்க? இப்போ முதல்ல இருந்த சிஎம் கொடுத்தது தான் இவரே கொடுத்துருக்குறாரு. இவருடைய எங்களுக்கு அவரே வந்திருக்கலாம் போல, அந்த ஆட்சியா இருந்திருக்கலாம் போல நிரந்தரமா. ஏமா உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டோம். இப்போ வந்து 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவரவே மறுபடியும் முதல்வராக ஆக்கி உட்கார வச்சுருப்போம்ல, அவரே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா ஏற்றுக்குவீங்கள்ல? அதே மாதிரி இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருக்காருல, ஏற்றுக்க வேண்டியதானே? அவர் வந்து டைம் தானே கேட்டிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் ஆட்சியில் உட்காந்து இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? இல்லை எத்தனை மாதம் ஆகுது? இல்லை எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷத்தில் 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயே வந்து ஆளாளுக்கு எங்களுக்கு நீங்கள் சொன்ன 2500 ரூபா வேண்டாம், ஃப்ரீ பஸ் வேணாம், ஒயின் ஷாப் மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் விஜய் என்ன அப்படின்னு ஒரு சைடில் சொல்கிறீங்க. 1000 ரூபாவை கொடுத்துட்டீங்க, நாங்கள் ரொம்ப வறுமை போட்டு கீழே இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்படி கொடுத்தா எப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அந்த 1000 ரூபாயை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும்ல. நீங்கள் எதை நம்பி ஓட்டு போட்டீங்க? 2500 ரூபா தானே. அப்போ அந்த 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஏன் வாங்கிக்கிட்டீங்க? டைம் கேட்டிருக்காரு 2500 ரூபா. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்துட்டு எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வந்துச்சு? கொஞ்சமாவது யோசித்து பேசுங்க மக்களே. எவ்வளோ நாள் கழித்து நமக்கு அந்த 1000 ரூபாய் வந்துச்சு. இப்போ புதுசாக வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக 2500 ரூபாய் கொடுக்குறேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்குள்ளேயும் நம்ம வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசினா எப்படி? அந்த இதுலேயும் உங்களுக்கு அந்த 1000 ரூபாயை வந்து கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணுமே ஒழிய, 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோம், இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி யோசிக்காமல் எதுவும் பேசாதீங்க.